வணக்கம். நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிடுறீங்க, உடற்பயிற்சி கூட பண்றீங்க. ஆனாலும் ஏன் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த மர்மத்தை தான் உடைக்க போறோம். ஏன்னா உண்மையான நல்வாழ்வுங்கிறது நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாட்டை மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. உணவே மருந்து. தலைமுறை தலைமுறையா நம்ம காதுல கேட்டு வளர்ந்த வார்த்தை. இதுல ஆழமான உண்மை இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமா. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஒருவேளை நீங்களே கூட வீட்ல சமைச்ச பாரம்பரியமான நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், சக்கரை நோய் இல்லனா உயர் ரத்த அழுத்த மாதிரியான பிரச்சனைகளால போராடிட்டு இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? இந்த குழப்பத்துக்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். நம்மளோட இந்த பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கையை ஒரு சின்ன கேள்வி கேட்க போறோம். அப்புறம் ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க போறோம். நோய்களுக்கு பின்னாடி இருக்கிற பல காரணங்களை பார்த்துட்டு கடைசியா உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய நல்வாழ்வுக்கான 5 தூண்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க பகுதிக்குள்ள போகலாம். நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி போன ஒரு நம்பிக்கைய கொஞ்சம் தைரியமா கேள்வி கேட்கலாமா? உணவே மருந்துங்கிற அந்த கருத்து இன்னைக்கும் 100க்கு 100 பொருந்துமா? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா? நீங்க எல்லாத்தையும் சரியா செய்றீங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் எதிர்பார்த்த மாதிரி வரல. இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரே காரணி சாப்பாடு கிடையாது, அது இந்த பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். அப்போ அப்படி என்னதான் மாறிடுச்சு? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சரியா வேலை செஞ்ச ஒரு விஷயம் ஏன் இன்னைக்கு நமக்கு மட்டும் போதாம இருக்கு? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நம்ம கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். இதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்மளோட இந்த உட்கார்ந்த இடத்திலே வேலை பார்க்குற வாழ்க்கை முறை, இயற்கையிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் நம்ம விலகி போனது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே சத்துக்கள் குறைஞ்சு போனது, நம்ம மன அழுத்தத்துக்கும் வயிற்றுக்கும் இருக்கிற அந்த முக்கியமான தொடர்பு, கடைசியா உணவு மட்டுமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடாததுற அந்த முக்கியமான புரிதல். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க தாத்தா பாட்டி வயல்ல வேர்வை சிந்தி உடம்ப வளைச்சு வேலை செய்யறாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சக்தியா எரிக்கப்படுது. இப்போ உங்களை நினைச்சு பாருங்க, நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன் முன்னாடி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி தான் நம்ம ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கோம். இது ஆரோக்கியத்தை பத்தி நீங்க இதுவரைக்கும் யோசிச்ச விதத்தையே ஒருவேளை மாத்தலாம். நாள்பட்ட நோய்களை பத்தின நவீன கால புரிதல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ அந்த முக்கியமான உண்மை. இன்னைக்கு வர்ற நாள்பட்ட நோய்களுக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாதுங்க. அது பல காரணிகள் ஒன்னா சேர்ந்த ஒரு சிக்கலான வலை மாதிரி. அந்த வலைய நாம முழுசா புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. சரி, பிரச்சனை என்னன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா இதுக்கு தீர்வு என்ன? இப்போ உங்க ஆரோக்கியத்தோட கட்டுப்பாட்டை திரும்பவும் உங்க கையில எடுக்க போற ஒரு புது பார்வையை நம்ம பார்க்க போறோம். அதுதான் நல்வாழ்வுக்கான 5 தூண்கள். ஆமா, 5 தான். ஆனா இந்த 5 தூண்களும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. இதுல ஒன்னு பலவீனமானா கூட நம்ம ஆரோக்கியம்ங்கிற மொத்த கோட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? தூண் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பத்தினது. ஒன்னு நம்ம மரபணுக்கள், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு வர்றது. அடுத்தது நம்ம வயித்துல இருக்கிற கோடிக்கணக்கான நண்பர்கள், அதாவது நல்ல பாக்டீரியாக்கள். கடைசியா நம்ம உடம்பு சாப்பாட்டை எப்படி சக்தியா மாத்துதுங்கிற அந்த மெட்டபாலிசம். 2வது தூண் நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட சூழல். உங்களுக்கு போதுமான சூரிய ஒளி கிடைக்குதா? நீங்க சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல பிளாஸ்டிக், பூச்சிக்கொல்லி மாதிரியான நச்சு பொருட்கள் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு? 3வது தூண் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம். சுறுசுறுப்பா இருக்கிறது, நல்லா ஆழமா தூங்குறது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட சில நேரங்கள்ல எப்ப சாப்பிடுறீங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். 4வது தூண் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான சக்தி வாய்ந்த தொடர்பு. தொடர்ந்து வர்ற மன அழுத்தம் உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். தனிமைங்கிறது ஒரு நோய் மாதிரி. ஆனா நல்ல நண்பர்களும் சமூக உறவுகளும் உங்க ஆயுள நீட்டிக்கும். ஏன், சாப்பாட்டை பத்தி அளவுக்கு அதிகமா கவலைப்படுறது கூட ஒரு விதமான மன அழுத்தம் தாங்க. 5வது கடைசி தூண் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நம்மளோட ஆரோக்கியம் இந்த பூமியோட ஆரோக்கியத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆரோக்கியமான மண்ணுல இருந்து தான் சத்தான உணவு வரும். நம்ம ஊர்ல அந்தந்த சீசன்ல விளையிற காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது செய்யல, இந்த பூமிக்கும் நல்லது செய்றோம். ஆக இனிமே சாப்பாட்டை மட்டும் பார்க்கறத விட்டுட்டு ஆரோக்கியத்தை ஒரு முழுமையான பார்வையா பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான சித்திரமா பார்க்கலாம்.
இந்த அட்டவணை தான் இந்த 5 தூணுங்களோட ஒரு பவர்ஃபுல்லான சுருக்கம். உயிரியல், சுற்றுச்சூழல், வாழ்வியல், உளவியல் மற்றும் சூழலியல். இந்த 5 விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான நீடிச்ச ஆரோக்கியத்தை நம்மால அடைய முடியும். இதுதான் உணவை தாண்டிய ஒரு முழுமையான பார்வை. இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய ஆரோக்கியம்ங்கிற தட்டுல நீங்க சாப்பிடுற உணவை தவிர இந்த 5 தூண்டுகள் இருந்து வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? நீங்க நல்லா தூங்குறீங்களா? இயற்கையோட நேரம் செலவு பண்றீங்களா? மன அழுத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் உங்க கையில தான் இருக்கு.